இன்னைக்கு நாம 2026 வருஷம் ரிலீஸ் ஆன பீஷ்மர் அப்படின்ற ஒரு மலையாள படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பொண்ணு என்னன்னா கௌரி முருகன் அப்படின்ட்டு ரெண்டு பேரு காதலிச்சிருக்காங்க. ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலையால ரெண்டு பேருமே பார்த்தா வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நிலைமை ஆயிட்டு, இருந்தாலும் ஹீரோ பார்த்தா என்னைக்கானாலும் தன்னோட காதலி திருப்பி வருவா அப்படின்ற மாதிரி சொல்லி காத்துட்டு இருக்காரு. அப்படி ஒரு நினைச்ச மாதிரி அவங்க பந்தாங்களா இல்லையா, அதுக்கடுத்து என்ன ஆச்சு அப்படின்றத இந்த படத்தோட மீதி கதையை. படத்தோட முழு கதையும் கேட்கறதுக்கு முன்னாடி இது வரைக்குமே மிஸ்டர் ஹரிஹரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலே நைட் டைம்ல ஒரு பாலத்தை தான் காட்டுறாங்க. அந்த பாலத்து மேல ஒரு பக்கம் ஒரு குட்டி யானையும் இன்னொரு பக்கம் ஒரு காரும் நேருக்கு நேரா வந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த குட்டி யானைக்காரன் கரெக்டா தான் வந்துட்டு இருக்கான். ஆனா இந்த காருக்காரன் என்ன பண்றான், குடிச்சிருக்கான் போல இருக்கு. கார் கண்ணாபிடமா மோட்டிட்டு வந்து அந்த குட்டி யானை மேல மோதிர மாதிரியே போறான். வந்ததும் டக்குன்னு ரெண்டு பேர் என்ன பண்றாங்க, தன்னோட சாமர்த்தியத்தால வண்டி அப்படியே ஒரு பக்கமா நிறுத்திட்டாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஒரு அக்ரகாரத்துக்குள்ள பேப்பர் போட்டுட்டு வந்திருக்க ஒரு பையனை காட்டுறாங்க. இந்த பையன் என்ன பண்றான், எல்லார் வீட்டுக்கும் பேப்பர் அப்படியே தூக்கி தூக்கி போட்டுட்டு இருக்கிறான். ஆனா ஒரு வீட்டுக்கு வந்ததும் பயந்து போயிட்டு அந்த பேப்பரை அப்படியே வீட்டுக்குள்ள வச்சுட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி அந்த இடத்தை விட்டு வெளில வந்துட்டு இருக்கான். இப்ப அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பொண்ணு வெளில போறாங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். ஹீரோயின் பேரு கௌரி. கௌரி வந்துட்டு வீட்டு வாசல கோலம் போட்டுட்டு இருக்கிறப்ப அந்த வீட்டுக்கு எதிரில பார்த்தா ஒருத்தர் குடியிருக்கிறாரு. அவரு என்ன பண்றாருன்னா இந்த பொண்ணை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ, பேரு முருகன். முருகன் இந்த மாதிரி கௌரிய வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறத முருகன் கூட தங்கிட்டு இருக்கிற அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் அந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்க போற அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது தான் கௌரியோட வீட்ல இருந்து ஒருத்தர் வேகமா ரொம்ப கோவத்தோட ஒரு போலீஸ்கார் வெளில போறாரு. இவரு யார் அப்படின்னு சொல்லி கேட்ட இவரு தான் கௌரியோட வீட்டுக்காரர். ஆமாங்க, கௌரிக்கு பார்த்தா கல்யாணம் ஆயிட்டு இவரு வேகமா கோவத்துல போறாருல. அப்படி போகும்போது ஹீரன் போட்ட கோலம் எல்லாத்தையும் கலைச்சு விட்டுட்டு தான் போறாரு. அதை பார்த்துட்டு ஹீரன் திருப்பி அதை போறதுக்காக வெளியே போறாங்க. வரும்போது அவங்க கண்ணத்தை காட்டுறாங்க. அதுல யாரோ தங்க பலமா அடிச்ச மாதிரி இருக்கு. அவங்க ஹஸ்பண்ட் தான் சண்டை போட்டுட்டு இந்த பொண்ணு கிட்ட அடிச்சுட்டு போயிருக்கிறாரு போல இருக்கு. இதை எல்லாத்தையுமே ஹீரோ பார்த்தா ஜன்னல் பக்கமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கிறத ஹீரோனும் பாக்குறாங்க. பார்த்துட்டு ஹீரோ பார்த்து முறைக்கிறாங்க. சம்பந்தமே இல்லாம எதுக்கு ஹீரோ பார்த்து முறைக்கிறாங்க அப்படின்ட்டு தெரியல. இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் பார்த்தா ஒரு காதல் கதையானது இருந்துச்சு. அது என்ன அப்படின்றத நான் போக போக அப்படி உங்க கிட்ட சொல்லிட்டு வரேன். இப்ப அப்படியே கட் பண்ண ஹீரோ மார்க்கெட்ல இருக்க தன்னோட காய்கறி கடைக்கு போறாரு. அங்க பார்த்தா இவர் வேலை பார்த்துக்கிட்டே பசங்க கூடயும் பேசிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது கரெக்டா அலாரம் அடிக்குது. எதுக்கு இந்த நேரத்துல அலாரம் அடிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹீரோன் பார்த்தா இதே மார்க்கெட் பக்கத்துல ஒரு ஹோட்டல் வச்சிருப்பாங்க. டெய்லி அவங்க ஹஸ்பண்ட் போனதுக்கு அடுத்தது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஹோட்டலுக்கு வேலை பார்ப்பாங்க. அவங்க பஸ்ல இருந்து இறங்கி போறதுக்கு எல்லாத்தையுமே ஹீரோ பார்த்தா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரு. ஆனா ஹீரோன் பார்த்தா அவங்கள கண்டுக்க கூட மாட்டாங்க. இப்ப ஹீரோய்க்கு என்ன பண்றானா, ஹீரோன் ஹோட்டலுக்குள்ள போனதுக்கு அடுத்தது அவங்க கடையில வேலை பார்க்கிற தன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வாங்கடா அந்த கடையில போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கடைக்குள்ள போறாரு. ஹீரோ பாரத பார்த்து ஹீரோயின் கிச்சனுக்குள்ளே இருந்துட்டாங்க. ஹீரோ சாப்பிட்டுட்டு போனதுக்கு அடுத்ததான் அவங்க அந்த கல்லாப்பெட்டியில உட்கார்ற மாதிரி தெரியுது. இப்ப அந்த கடைக்கு ஒரு பைத்தியக்காரன் பாரான். அவன் இந்த ஏரியால பார்த்தா யாரு சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிடுவான். அதை பார்த்தா ஹீரோன் கொடுக்கறப்ப வாங்கி சாப்பிடுறான். இப்ப 4 மணிக்கு மேல ஹீரோன் பார்த்தா திருப்பி தன்னோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்படி போகும்போது எதிர்கடையில இருக்க ஹீரோவை ஹீரோன் பாக்குறாங்க. டக்குனு ஹீரோ அதை பார்க்கும்போது இவங்க ஒன்னும் தெரியாத மாதிரி அந்த இடத்தை விட்டு அமைதியா போறாங்க. நைட்டு போலீஸ்காரன் வீட்டுக்கு சரியான குடிபோதையில வரான். வீட்டுக்கு வந்ததும் அவங்க பொண்டாட்டிய போட்டு அடிக்கிறான். இப்படி அடிக்கிற எல்லாத்தையுமே ஹீரோ கானால கேட்டுட்டு ஒரு பக்கம் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதை பாக்குற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கேக்குறாங்கன்னா, இன்னைக்கு எத்தனை நாளைக்கு தாண்ட இந்த பொண்ணை பார்த்து நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க போற, அன்னைக்கு மட்டும் நீ கரெக்டா போயிருந்தீனா எல்லாமே மாறி இருக்கும். இப்ப பாரு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்னும் பிரச்சனை கிடையாது, அந்த பொண்ணை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க, லைஃப் பாடுறா அப்படின்ற மாதிரி சொன்னாலும் ஹீரோ பார்த்தா அந்த பொண்ணு கிட்டே தான் பார்த்துட்டு இருக்காரு தவிர மத்தபடி எந்த ஒரு இதுமே சொல்ற மாதிரி தெரியல. அப்ப ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா, வெளியே வந்துட்டு கதவு சாத்தலான்னு பாக்குறவங்க ஹீரோ பார்த்துட்டு இருக்கத பார்த்துட்டு ஹீரோவை முறைச்சு பார்த்துட்டு அப்படியே கதவு சாத்திட்டு போறாங்க. ஆமா, ஹீரோவுக்கும் ஹீரோனுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்ட்டு நம்ம பார்க்கும்போது ஹீரோ பார்த்தா ஒரு காய்கறி கடை வச்சிருப்பாரு. அந்த கடையில பார்த்தா ஹீரோனோட அப்பா ஹோட்டல் வச்சிருக்கனால அடிக்கடி காய்கறி வாங்குவாரு. ஹீரோவும் பார்த்தா அந்த கடையில போய் கொடுப்பாரு. அப்படி சப்ளை பண்ணும்போது தான் ஹீரோன் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கும். ஒரு நாள் ஹீரோனோட வீட்டுல பார்த்தா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்கு காய்கறி கொடுக்க போகும்போது ஹீரோன் பார்த்தா ஹீரோ கிட்ட சிரிச்சு பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் அந்த பைத்தியக்காரன் கிட்ட ஹீரோன் பார்த்தா ஒரு லெட்டர் கொடுத்து ஹீரோ கிட்ட கொடுக்க சொல்லிருப்பாங்க. ஹீரோவும் அதை போய் ஓபன் பண்ணி பாக்குறப்ப அதுல பார்த்தா ஒரு கடிகாரமும் ஹீரோவை கிண்டல் பண்ண மாதிரி ஒரு போட்டோவும் இருக்கு. அதுல இருக்கிற டைமுக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோன் பார்த்தா ஒரு இடத்தை நோட் பண்ணி கொடுத்திருப்பாங்க. ஹீரோவும் என்ன பண்றானா, ஹீரோனை பார்க்க போறதுக்கு முன்னாடி ஒரு நகை கடைக்கு போயிட்டு ஹீரோனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நகையை வாங்கிக்கிட்டு அதையுமே பாத்தீங்கன்னா அந்த பைத்தியக்கார மூலமா இந்த பொண்ணு கிட்ட கொடுக்கறாரு. இப்படி இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி அதே மாதிரி ஹீரோவோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவானா, ஒரு முஸ்லிம் பொண்ணை லவ் பண்ணிட்டு இருப்பான். இப்போ பார்த்தனா ஹீரோன் லவ் பண்ற மேட்டர் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போயிட்டு ஒரு பொண்ணு எப்படி ஒரு சாதாரண பையனை லவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன பண்றானா அவசரமா இந்த பொண்ணுக்கு திருமண ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இதனால ஹீரோ அப்புறம் ஹீரோன் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க,
பண்றாங்க, போடி போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. ஆனா ஹீரோயின் தைரியமா அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு ஹீரோக்கு வந்து பார்த்தா கால் பண்றாங்க, போனுக்கு எடுக்க மாட்டாரு. திருப்பி ஒரு கால் பண்ணி பாக்குறாரு, அந்த பையன் எடுக்க மாட்டான். ஒரு கட்டத்துல ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்கன்னா ஹீரோக்கு ஏதோ ஒரு பிரச்சனை போல இருக்கு, கண்டிப்பா வந்துருவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மரத்தடியில உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த இடத்துக்கு ஹீரோயின் அப்பா வந்துட்டு உனக்கு என்னமா பிரச்சனை, எதுக்குமா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற, அப்பா பேச்ச கேளுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருப்பாரு. இதே மாதிரி தான் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தா பிரிஞ்சு போயிருப்பாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண நிகழ்காலத்துல கார்ல ஒருத்தன் வேகமா வந்து குட்டியனையில மோத போனால அவனை பிடிச்சி ஹீரோ செம்மையா அடிச்சிட்டு இருக்கிறான். என்ன தைரியத்துல அந்த மாதிரி வந்துட்டு இருக்கிற, என்னடா நினைச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போட்டு அடிச்சிட்டு இருக்கிறான். அப்படி அடிச்சிட்டு ஹீரோ என்ன பண்றானா சரி வண்டி எடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தன்னோட வண்டி எடுக்க போகும்போது அந்த கார்ல வந்தானா அந்த பையன் அப்ப அப்படியே வந்து பார்த்தனா அங்க இருக்கிற ஆத்துல குளிக்க போற மாதிரி தெரியுது. இதை பாக்குற ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அவன் என்னடா பண்றான், இந்த நேரத்துல போய் ஆத்துல குதிக்க போறான், வாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ போடி போயிட்டு அவனுக்கு தடுத்து ஏன்டா என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறப்ப நான் வந்து பார்த்தனா ஒரு முஸ்லீம் பொண்ணை லவ் பண்ண, அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தனா நாளைக்கு கல்யாணம், அவ என்னை விட்டு போயிட்டா, அவ இல்லாம என்னால வாழ முடியாது, நான் தற்கொலை பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ என்ன பண்றானா சரி நான் பாத்துக்கிறேன் பாயன் கூட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தன்னை கூடவே வந்து பார்த்தா அந்த பையனை கூப்பிட்டு போறாரு. ஏன்னா தனியா விட்டா கண்டிப்பா அந்த பையன் தற்கொலை பண்ணிப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பையனோட கார்ல ஹீரோ ஏறிட்டு மத்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தா தன்னோட கார்ல அனுப்பி விட்டுட்டு இவருக்கு என்ன பண்றேன்னா நேரா தன்னோட காய்கறி கடைக்கு கூட்டிட்டு வராரு. அங்க போயிட்டு அந்த பையன் கிட்ட உனக்கு என்னதாண்டா பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும் போது முன்னாடியே சொன்ன மாதிரி அவன் ஒரு முஸ்லீம் பொண்ணை லவ் பண்ணி இருந்திருப்பான். அந்த பொண்ணு வந்து பார்த்தா இவனை லவ் பண்ணிருக்கும். பட் அந்த லவ் மேட்டர் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு திடீர்னு வந்து பார்த்தா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக முடிவு பண்ணிருப்பாரு. அந்த பொண்ணு இல்லாம என்னால வாழ முடியாது அப்படின்ட்டு நான் சாக போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். இதை சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோக்கு என்ன பண்றானா என்னடா உண்மையா லவ் பண்ணிருப்பான் போல இருக்கே, எப்படியாச்சும் அவன் லவ் நம்ம சேர்த்து வச்சணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அவனுங்களுமே வந்து பார்த்தா ஆமா இந்த பையனை எப்படியாச்சும் சேர்த்து வச்சலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ எதுக்கு இதை பண்றான் அப்படின்னா தன்னோட காதலே சேரல அப்படின்றப்ப இந்த பையனோட காதலாச்சும் சேர்ந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரின்ட்டு அவனை கூட்டிட்டு என்ன பண்றானா அந்த கல்யாணம் நடக்கிற அந்த இடத்துக்கு போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது கூட இருக்கிற ஒருத்தன் கேட்கறான் சரி போற வரைக்கும் போர் அடிக்கல பொண்ணோட லவ் ஸ்டோரி சொல்ல அப்படின்றப்ப அதெல்லாம் என்ன சொல்லிட்டா போச்சு அப்படின்ட்டு அந்த பையன் சொல்றான். முதல்ல ரெஜினா அப்படின்ற அந்த பொண்ணை வந்து பார்த்தனா காலேஜ்ல தான் பார்த்திருப்பான். சோ காலேஜ்ல பார்த்ததுமே அந்த பொண்ணை பிடிச்சு போயிருக்கும். அந்த பொண்ணு கிட்ட வந்து பார்த்தனா பேசிட்டு இருந்திருப்பான். ஆனா அந்த இடத்துல சுல்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுடி பையன் இருந்திருப்பான். இவனோட வேலை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை பிடிச்சிருச்சுன்னா அந்த பொண்ணை விட மாட்டான், அந்த பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருப்பான். ஒரு நாள் ரெஜினா வந்து பார்த்தனா காலேஜ் கேண்டீன்ல சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஒரு பையன் வந்து அந்த பொண்ணு கிட்ட எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா, நம்ம ரெண்டு பேர் லவ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டிருப்பான். இதை கேட்டதுமே பக்கத்துல அந்த சுல்தான் என்ன பண்றானா டக்குன்னு வந்துட்டு ரெஜினா எனக்கு மட்டும்தான், அவளுக்கு யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டோம் புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லி அடிச்சிருக்கான். ஆனா அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சங்கர் அப்படின்ற இந்த பையன் என்ன பண்றானா பயந்துட்டு இருந்திருக்கான். ஐயோ ரவுடி மாதிரி இருக்கான், அவனே போட்டு அடிக்கிறான், நம்ம வந்து ஒரு பயந்தாங்குழி, நம்மளுக்கு என்ன பண்ணணும் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது இவன் என்ன பண்றானா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணு கிட்ட யாருக்குமே தெரியாம லவ் பண்ணிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது தான் டக்குன்னு ஒரு நாள் லைப்ரரியில இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத சுல்தான் பார்த்துட்டு அந்த பொண்ணு முன்னாடியே வந்து பார்த்தா அந்த பையனை போட்டு அடிக்க போறான். அப்ப ரெஜினா என்ன சொல்றாங்கன்னா இங்க பாரு எனக்கு வந்து இவனை தான் பிடிச்சிருக்கு, நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம், கல்யாணம் பண்ணிக்க போற சூழ்நிலை வந்துச்சுன்னா கண்டிப்பா இவனைத்தான் நான் கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தா சரியான கோவப்பட்டு அவங்க என்ன பண்றானா அவங்க அப்பா கிட்ட போட்டு கொடுத்துட்டான் போல இருக்கு. அதுக்கடுத்தா வந்து பார்த்தா அந்த பொண்ணுக்கு அவசரமா கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தா சங்கர் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிட்டு என்ன சொல்றானா நம்ம எப்படியாச்சும் போயிட்டு அந்த பொண்ணை கடத்தணும்டா அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு ஹீரோ என்ன சொல்றானா நீங்க அந்த ரிலேட்டிவ்ஸ் கிட்ட போய் சண்டை போடுங்க, அந்த கேப்ல போயிட்டு அந்த பொண்ணை நான் கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் வந்து பார்த்தா சண்டை போட்டுட்டு இருக்கிற கேப்ல கல்யாண மண்டபத்துக்கு காய்கறி இறக்க வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோக்கு என்ன பண்றானா உள்ள போயிட்டு அந்த பொண்ணு ரூமை தேடி கண்டுபிடிக்கிறான். பார்த்தா ரெஜினாவும் வந்து பார்த்தா தற்கொலை பண்றதுக்காக நிக்கிறாங்க. அதை பார்த்ததுமே ஹீரோக்கு என்ன கேக்குறானா என்னமா உனக்காக அங்க ஒருத்தன் சூசைட் பண்ண போறான், அவனுக்காக நீ சூசைட் பண்ண போற, உங்களை காப்பாத்த நான் வந்திருக்கல அப்படின்ற மாதிரி சொல்றப்ப டக்குனு அந்த பொண்ணு என்ன சொல்றானா நீங்க முன்னாடியே வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா ஒரு 20 தூக்க மாத்திரையாச்சும் சாப்பிடாம இருந்திருப்பானா அப்படின்றப்ப இவருக்கு தூக்கி எறி போடுது. அப்ப அந்த இடத்துல ரெஜினாவோட அம்மா வந்துட்டு அவங்க பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. தம்பி எப்படியாச்சும் வந்து பாத்தீங்கன்னா என் பொண்ணை காப்பாத்திருங்கப்பா, ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க, அதுக்கடுத்து அவங்க விருப்பப்பட்ட அந்த பையன் கூட நீங்க கல்யாணம் பண்ணி வச்சலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவருக்கு என்ன பண்றேன்னா காய்கறி மூட்டையோட இந்த பொண்ணை வச்சுட்டு திருப்பி உங்க சண்டை போட்டுட்டு இருக்கும் போது யாருக்குமே தெரியாம அந்த இடத்த விட்டு வராரு. அங்க இருக்கிறவங்களுமே வந்து பாத்தா அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அப்படி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா சங்கர் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நன்றி சொல்றாரு. இப்ப இந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம்ல, அதனால ஹீரோக்கு என்ன பண்றேன்னா தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்றப்ப அவரு என்ன சொல்றான்னா பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க போனதுக்கு அடுத்து அந்த பொண்ணை பாத்துப்பாங்க அப்படின்றாங்க. ஆனா அங்க இருக்கிற டாக்டர் அம்மா என்ன சொல்லுனா கண்டிப்பா அந்த பொண்ணு எங்களால ட்ரீட் பண்ண முடியாது, போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டு வாங்க, திடீர்னு இந்த பொண்ணு செத்துக்கிட்டு போயிட்டா நாங்க என்ன பண்றது அப்படின்றப்ப அவங்க கிட்டயுமே ஹீரோ நடந்த எல்லாத்தையும் சொல்ல சரின்ட்டு அவங்களுமே வந்து பார்த்தனா ஒத்துக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா மண்டபத்துல பொண்ணு காணாம போன விஷயம் தெரிஞ்சுட்டு அப்பங்காரன் சரியான கோபத்துல இருக்கிறான். ஏற்கனவே மூத்த பொண்ணு இந்த மாதிரி போடி போயிட்டாங்க போல இருக்கு, அப்ப பண்ண பாவத்தை என்னால தொலைக்க முடியல, இப்ப ரெண்டாவது பெத்து இந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு கத்திட்டு இருக்கிறாரு. அப்ப அம்மா தானே அனுப்பி
அனுப்பி வச்சாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா பொண்ணும் தெரியாத மாதிரி இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சங்கர் கால் பண்ணி என்ன சொல்றானா, ரெஜினா காப்பாத்திட்டீங்களா, அவங்க எப்படி இருக்கா அப்படின்றப்ப அந்த பொண்ணு வந்து பார்த்தா தூக்க மாத்திரை சாப்பிட்டுச்சா அப்படின்றப்ப, ஓ அவ செத்து போயிட்டாளா, என்னை விட்டுட்டு போயிட்டாளா அப்படின்ட்டு உன் பைத்தியம் மாதிரி பேசுறான். டேய் பைத்தியம் மாதிரி பேசாதான், அந்த பொண்ணு தூக்க மாத்திரை சாப்பிட்டுருக்கா, இப்போதைக்கு ட்ரீட்மெண்ட்ல இருக்கு, கொஞ்ச நேரத்துல அவ குணமாயிடுவா அப்படின்றப்ப எனக்கு அந்த பொண்ணை உடனே பார்க்கணும் அப்படின்றான். இப்போதைக்கு பார்க்க முடியாதா அப்படின்றப்ப டக்குன்னு வீடியோ கால் போட்டு காட்டுங்க அப்படின்றப்ப சரின்ட்டு என்ன பண்றாங்கன்னா வீடியோ கால் போட்டு காட்டுறாங்க. அதுக்கடுத்து அவன் என்ன சொல்றான்னா, இந்த பொண்ணு அங்க வச்சிருக்கிறது சேஃப்டி கிடையாது, ஏன்னா அவங்க அப்பாவுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கவங்களா தெரியும், கண்டுபிடிச்சா பிரச்சனை ஆயிடும், நீங்க என்ன பண்றீங்கன்னா இங்க கூட்டிட்டு வாங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்றப்ப சரின்ட்டு உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா அந்த பொண்ணு அந்த இடத்தை விட்டு கூட்டிட்டு போக பாக்குறாங்க. அப்ப அங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா போக கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. எல்லாமே புரிஞ்சுக்கிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேகமா அந்த இடத்தை விட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு போறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தனா ரெஜினாவோட அப்பாவோட ஃப்ரெண்டான சேகர் அப்படின்றவரு பார்த்துட்டு டக்குனு என்ன பண்றான்னா அவருக்கு கால் பண்ணி, முருகன் இருக்கான்ல அவன் தான் வந்து பார்த்தனா உன் பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓஹோ முருகன் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறானா, பழைய பக்கைய மனசுல வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானே அப்படின்ட்டு அவரும் கோவப்பட்டு இருக்கிறாரு. இப்ப பொண்ணு தேடி அப்பாங்காரக்கு என்ன பண்றானா, கிளம்பும் போது அவங்க மச்சான் கிட்ட வந்து பார்த்தனா அவங்க அக்கா போன் பண்றாங்க. அதாவது ரெஜினா அம்மா கால் பண்ணிட்டு, இங்க பாரு அந்த ஆளு கூட போயிட்டு நீ பொண்ணை தேடுற மாதிரி நடிச்சா மட்டும் போதும், அந்த பொண்ணை வந்து பார்த்தனா நீ கண்டுபிடிக்க கூடாது அப்படின்றப்ப அவருமே சரியக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்றாரு. இப்ப ரெஜினாவோட அப்பாவுக்கு வந்து பார்த்தனா போலீஸ்காரனை தெரியும் போல இருக்கு. அதனால அவருக்கு என்ன பண்றாருன்னா டக்குன்னு அவனுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி உன் எதிர் வீட்டுல இருக்கால முருகன் அவன் தான் வந்து பார்த்தனா என் பொண்ணை கடத்திட்டு போயிட்டான், அவனுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, இருங்க ஃபர்ஸ்ட் அவன் வீட்டுல இருக்கானு நான் போய் பாக்குறேன்ட்டு போலீஸ்காரன் அந்த வீட்டுக்கு போயிட்டு முருகனோட வீட்டு கதவு உடைச்சு கூட உள்ள போய் செக் பண்றாரு. அப்படி செக் பண்ணும்போது வந்து பார்த்தா அவருக்கு அந்த பொண்ணு பத்தி எந்த தகவலும் கிடைக்கல. மாறா இவங்க ரெண்டு பேரும், அதாவது கௌரி முருகன் ரெண்டு பேரும் லவ் பண்ணாங்கல்ல, அந்த விஷயம் வந்து பார்த்தா அவருக்கு தெரிஞ்சு போயிட்டு கோவப்பட்டு என்ன பண்றாரு, நேரா தான் பொண்டாட்டிய போட்டு அடிக்கிறாரு. என்னடி நினைச்சிட்டு இருக்க, கல்யாணத்துக்கு முன்னாடி கண்டோனா லவ் பண்ணிருக்கியாடி அப்படின்ற மாதிரியும், அதுக்காக தான் அந்த பையன் இந்த வீட்டுக்கு எதிரில் குடியிருக்கானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போட்டு அடிக்கும் போது, அப்ப இந்த அம்மா கையில வச்சிருந்த ஏதோ ஒரு குழம்பு மாதிரி இருக்கு, அதை வந்து பார்த்தா ஒரு மேல ஊத்திட்டு அவர் என்ன பண்றாருன்னா பாத்ரூம்ல போயிட்டு அதை கிளீன் பண்ணிட்டு வந்துட்டு திருப்பி வந்து பார்த்தா கௌரி கிட்ட சண்டை போடுறாரு. இந்த வாட்டி கௌரி கூட கம்முனு கிடையாது, அவர் கிட்ட வந்து பார்த்தா எதிர்த்து சண்டை போடுறாங்க. அப்படி சண்டை போடும்போது அவரை தள்ளி விட அவர் அப்படியே கீழே போயிட்டு மயக்கம் போட்டுட்டாரு. அப்ப கௌரி என்ன பண்றாங்கன்னா அவர் கிட்ட போயிட்டு கெட்ட வார்த்தையில திட்டி சண்டை போடுறாங்க. ஆமாண்டா போனவனுக்கு பிடிக்கவே பிடிக்கல, உன் கூட பிடிக்காதனமா தான் வாழ்ந்துட்டு இருந்தேன், இனிமேட்டு உன் கூட இருக்க முடியாதுடா, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா பொட்டி படிக்கலாம் கெடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. இதே நேரத்துல ஹீரோய்க்கு என்ன பண்றானா ரெஜினாவை கூட்டிட்டு சங்கர் இருக்க அந்த இடத்துக்கு போறான். சங்கர் அந்த பொண்ணை பார்த்து என்ன பண்றானா நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, எங்கடா கூட்டிட்டு போற அப்படின்றப்ப, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்க ரொம்ப நன்றிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்றானா அந்த பொண்ணை கூட்டிட்டு ஒரு கால்ல போறான். ஆனா இதுக்கு எதுவுமே வந்து பார்த்தா உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த சேகர் அப்படின்ற நபருக்கு தெரியவே தெரியாது. அப்ப அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வாய் வந்துட்டு முருகன் கிட்ட என் பொண்ணு எங்க ஒழுங்கா கொடுத்துரு அப்படின்றப்ப, அதெல்லாம் என்னால கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இங்க பேரு பழைய பகையை வச்சுட்டு நீ இந்த மாதிரி பிளான்ட் இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, ஒழுங்கா என் பொண்ணு கொடுத்துரு அப்படின்றப்ப, எனக்கு தெரியாதுங்க நீங்க போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா தூக்கத்துல இருந்து கண்ணு மூச்சு பாக்குற போலீஸ்காரனுக்கு தான் பொண்டாட்டி காணாம போயிட்டா அப்படின்ட்டு தெரியுது. அதே நேரத்துல வந்து பார்த்தா இந்த போலீஸ்காரனுக்கு இப்ப முருகனை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு டாஸ்க் வேற இருக்குல்ல. யோசிச்சு பார்த்தா என்ன பண்றானா ரெண்டும் ஒரே இடத்துக்கு தான் போயிருக்கோம் அப்படின்றனால ரெண்டு பேரையும் பிடிக்கிறதுக்கு ஒருத்தனை தேடினா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் எங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கௌரிக்கு என்ன பண்றாங்கன்னா ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கும் போது அவங்களுக்கு அந்த மொட்டை அதாவது புருஷன்காரன் கால் பண்றான். கால் பண்ணது உங்க பயத்தோட எடுக்கிறாங்க. நீ எங்கடி போயிட்டு இருக்க ஒழுங்கா சொல்லு அப்படின்றப்ப, நான் எங்க போனா போனக்கு என்ன, நான் திருப்பின் மட்டும் உங்ககிட்ட வரமாட்டேன், உன் கூட கண்டிப்பா இருக்கவே மாட்டேன், நான் போய் முருகனை பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க காலை கட் பண்றாங்க. இப்ப முருகன் வந்து பாத்தீங்கன்னா வெளியே நிற்கும் போது அந்த காரானது திடீர்னு ஆட ஆரம்பிக்குது. என்னடா இது, அந்த பையன் அதாவது சங்கரும் அந்த கார் தானே, எதுக்கு இது ஆடுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரை கட்டி போட்டு வச்சிருக்கான். ஆமாண்டா யாரா நீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும் போது, எங்க என் பேரு சங்கருங்க, எங்க நான் தாங்க அந்த ரெஜினாக்கு பார்த்த மாப்பிள்ளன்ட்டு உனக்கு ரெண்டு பேரும் ஒரு குண்டை தூக்கி போறானுங்க, என்னடா நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டீங்கன்னா, சங்கரையும் அந்த கல்யாண மாப்பிள்ள ரெண்டு பேரையும் கடத்தினது வந்து பாத்தீங்கன்னா சங்கர் அப்படின்ற பேர்ல இருக்கிற சுல்தான் தான். சுல்தானுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெஜினாவை பிடிக்கும்ல, எப்படியாச்சும் அந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தான். இவனுக்கு ரெண்டு பேரும் இடஞ்சலா இருக்கனால கடத்திட்டு இந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல போய் கடத்தலாம்னு சொல்லி பார்க்கும்போது தான் வாண்டடா வந்து இவனுங்க மாட்டி இருக்கானுங்க. இவனுங்களை பயன்படுத்தி அந்த பொண்ணை கடத்திட்டான். இப்ப என்ன பண்றானா அவனுக்கு கால் பண்ணிட்டு, நீ எங்கடா இருக்க சங்கர் சொல்லு, அவங்க அப்பா வர வந்து மிரட்டிட்டு போறான், நாங்க உங்க துணைக்கு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, அதெல்லாம் வேணாம் நான் பாத்துக்கிறேன், இதுவே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, பரவாயில்லடா சொல்றா அப்படின்ட்டு முருகன் வந்து பாத்தான் திருப்பி திருப்பி கேட்கும்போது அவன் புரிஞ்சுக்கிட்டான், இவன் உஷாராயிட்டான், நம்மள கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டான். இப்ப அந்த பொண்ணோட அப்பா என்ன பண்றானா இப்ப எங்க போயிருப்பா அப்படின்றத கண்காணிக்க சொல்லிட்டு அந்த சேகர் அப்படின்றவனுக்கு வந்து பார்த்தா ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. முருகன் எங்கெல்லாம் போறானோ பின்னாடியே போய் நீனும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு
சொல்லிட்டு அதே நேரத்துல தான் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருக்கிற இப்ப ஹீரோயினை காட்டுறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த போலீஸ்காரன் பாரா வந்துட்டு ஹீரோயினை தேடி பாக்குறப்ப அவனை பயந்துட்டு ஹீரோயினுக்கு என்ன பண்றாங்கன்னா ஒரு புதருக்குள்ள பதுங்கி இருக்கிறாங்க. அவங்கள தேடி பார்த்துட்டு அவன் அந்த இடத்தை விட்டு போகும்போது ஹீரோயின் பெரிய பற மாதிரி தெரியுது. இப்ப ஹீரோக்கு கால் பண்றாங்க. பட் ஹீரோட போன் ஆனது சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது. இதனால ஹீரோயினுக்கு என்ன பண்றாங்கன்னா பஸ் பிடிச்சு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இப்ப முருகனுக்கு என்ன பண்றாங்கன்னா எப்படியாச்சும் அந்த பொண்ணை சங்கர் கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிவு பண்றப்ப எப்படியும் பெட்ரோல் போட்டு தானே போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெட்ரோல் பங்க்ல போட்டு விசாரிக்கிறாங்க. ஆமாங்க, நீங்க சொன்ன மாதிரி ஒரு கார்ல ஒரு பொண்ணு மயக்க நிலையில இருந்தா ஒரு பையன் இப்பதான் பெட்ரோல் போட்டு போயிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவங்க என்ன பண்றாங்கன்னா உடனே அந்த பையனுக்கு கால் பண்ணி சுல்தான் நீ தான் எனக்கு தெரிஞ்சு போயிட்டேன், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு உண்மையான காதல பிரிக்கணும்ன்றது சுத்தமா பிடிக்கல, நீ எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லு, கண்டிப்பா என் தலைமையில உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சுல்தான் என்ன பண்றானா அழுக ஆரம்பிச்சுட்டா. ஆனா எனக்காக நீங்க தமிழ பண்ணுவீங்களே, நான் இந்த மாதிரி இந்த இடத்துல தானே இருக்கேன் வந்துருங்கண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணவும் இவங்க என்ன பண்றாங்கன்னா அவன் இந்த இடத்துல தான்டா இருக்கான், சீக்கிரம் போனா பிடிச்சலான்னு சொல்லிட்டு வேக வேகமா என்ன பண்றாங்க காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு போறாங்க. பட் இதுல ட்விஸ்ட் என்னன்னா காரானது வேக வேகமா ஸ்டார்ட் ஆனாலும் ஸ்டார்ட் ஆக மாட்டேனுது. இப்ப என்ன பண்றேன்னு தெரியாம இவங்க நடு ரோட்ல நின்னுட்டு இருக்கும் போது அப்பதான் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிற சேகரை காட்டுறாங்க. அந்த வண்டியை பார்த்து இவங்க நிறுத்துறாங்க. அதை பார்த்துமே அவனுக்கு வர பயமா இருக்கு. என்னடா நம்மளோட வண்டியை நிறுத்துறாங்க, நம்ம மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துக்காக போறோம், எங்களை டிராப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது படம் லிஃப்ட் தான் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு அவருமே என்ன பண்றானா சரின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பசங்களையும் வந்து பார்த்தா தன்னோட கார்லயே ஏத்திக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த பொண்ணோட அப்பாவை காட்டுறாங்க. அவருக்கு என்ன பண்றானா ஒரு கட்சியில இருக்கிற ஒரு பெரிய ஆளை போய் பார்க்க போறாரு. அவரை பார்க்க வந்து பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது அதே நேரம் கிரண்க்கு என்ன பண்றாங்கன்னா தனியா நிக்கிறத பார்த்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்றாங்க. பட் அவங்க என்ன பண்றாங்கன்னா அங்க எல்லாரையும் தள்ளி போட்டுட்டு வேகமா போடி போறாங்க. இப்ப சேகருக்கு என்ன பண்றானா இப்ப சேகர் கூட போயிட்டு இருக்கும் போது சேகருக்கு வந்து பார்த்தா அடிக்கடி அந்த பொண்ணோட அப்பா கிட்ட இருந்து போன் வந்துட்டு இருக்கு. அது சேகர் வந்து பார்த்தா கட் பண்ணி விட்டுட்டு இருக்கும் போது டக்குனு முருகன் என்ன சொல்றானா ஏதோ எமர்ஜென்சிக்காக கூப்பிடுறாங்க போல இருக்கு, பேசினா என்ன அப்படின்றப்ப பரவாயில்ல தம்பி நான் அப்புறமேட்டு பேசிக்கிறேன் அப்படின்றாரு. பரவாயில்ல ஸ்பீக்கர் போட்டு பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவர் ஸ்பீக்கர் எடுத்து பேசும்போது டக்குனு வந்து பார்த்தா அந்த பக்கம் யார் இருக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த முஸ்லீம் தலைவர் இருக்காருல அவர் வந்து பார்த்தா பெண் குரல்ல பேசுறாரு. எங்க இருக்கீங்க எப்பங்க வரீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப டக்குனு வந்து பார்த்தா இவங்க என்ன சொல்றாங்கன்னா அதாவதுமா நான் வந்து ஒரு லவ் மேட்டருக்காக போயிட்டு இருக்கிறேன், இப்போதைக்கு என்னால வர முடியாது அப்படின்றப்ப முருகன் அப்படின்ற ஒரு பையனுக்காக தான் ஹெல்ப் பண்றான் அப்படின்ட்டு அந்த பேரையும் சொல்லும்போது டக்குனு வந்து பார்த்தா அந்த பாய் என்ன சொல்றானா பரவாயில்ல சேகர் வந்து பார்த்தா இவன் கூட தான் போயிட்டு இருக்கிறான், பிரச்சனை கிடையாது, உன் பொண்ணை எப்படி கண்டுபிடிச்சலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண அந்த போலீஸ்காரன் ஹீரோயினை துரத்திட்டு இருந்த அந்த ரெண்டு ரவுடி பசங்க கிட்ட போயிட்டு எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த பொண்ணு வந்து பார்த்தா தப்பிச்சு போயிட்டா அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம உங்க முகத்தெல்லாம் காயமா இருக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு நாங்க வந்து பார்த்தா தப்பா நடக்க முயற்சி பண்ணும்போது அவ இங்க இருந்து போட போனா அவளை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு பைத்தியக்காரன் பொருத்தம் என்ன பண்ணானா அந்த பொண்ணுக்காக வந்து பார்த்தா சப்போர்ட்டுக்கு எங்க கூட சண்டை போட்டான். அப்படி சப்போர்ட்டுக்கு சண்டை போடும்போது அவனோட போன் மட்டும் இங்க கீழே விழுந்துட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோனோட போன் எடுத்துட்டு கொடுக்கறப்ப அதை வந்து பார்த்தா செக் பண்ணி பாக்குறான். இப்போ அப்படியே கட் பண்ண சுல்தான் சொன்ன இந்த இடத்துக்கு வந்து பார்த்தா இவங்க எல்லாம் வந்துட்டாங்க. அப்படி வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல சுல்தான் இருக்க மாட்டான். சுல்தான் எங்கடா இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது ரெஜினா வந்து பார்த்தா இங்க இருக்க வேணா போலான்னு சொல்ல நாங்க கிளம்பிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். ரெஜினா கண்ணு முழிக்கிறதுக்கு இன்னும் ரொம்ப நேரம் இருக்கிற என்னடா போலறா அப்படின்றப்ப அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, அப்பதான் போலான்னு சொன்னா நாங்க வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டான். அப்பதான் உங்களுக்கு புரியுது அவன் வந்து பார்த்தா சரியான கேள்ற பிடிச்சவன், இந்த பொண்ணை வந்து பார்த்தா விடமாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லாம் கதி கலங்கி இருக்கிறாங்க. அப்பதான் வந்து பார்த்தா சேகருக்குமே புரியுது பொண்ணு இங்க கையில கிடையாது, பொண்ணு வந்து பார்த்தா இப்ப எங்கேயோ போயிட்டு இருக்கிறா அப்படின்ட்டு ஒரு புரிஞ்சுக்கிறாரு. அதே நேரத்துல போலீஸ்காரன் என்ன பண்றான்னா தான் பொண்டாட்டியான கௌரியோட போனை செக் பண்ணி பார்க்கும்போது அதுல வந்து பார்த்தா அவங்க கடைசியா முருகனுக்கு கால் பண்ணிருப்பாங்களா அந்த நம்பரை பார்த்துட்டு முருகனுக்கு கால் பண்றாங்க. அப்ப முருகன் வந்து பார்த்தா போனுக்கு எடுத்துறாரு. எடுத்ததும் வந்து பார்த்தா முருகனை கெட்ட வார்த்தையில திட்டும் போது இவன் தான் போன் பண்ணிருக்கான் அப்படின்ட்டு முருகனுக்கு தெரியவும் போலீஸே நீ மட்டும் என் கையில பாட்டின என்ன பண்ணுன்ட்டு எனக்கு தெரியாதரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவருமே வந்து பார்த்தா காலை கட் பண்ணிட்டாரு. இப்ப சுல்தானோட நண்பர்கள் கிட்ட போயிட்டு அவனை பத்தி கேக்குறானுங்க. எப்பா நீங்களும் சொன்னீங்க தானப்பா சொல்லிட்டு அந்த பொண்ணை கடத்தி கொடுத்தோம், ஆனா அந்த பொண்ணு இப்ப வேற ஒருத்தனை தான் லவ் பண்ணுதாமே என்னப்பா கதை அப்படின்றப்ப சார் நீங்க நினைக்கிற மாதிரி சுல்தான் வந்து பார்த்தா நார்மல் பீப்புளே கிடையாது, அவனுக்கு ஒண்ணு பிடிச்சிச்சுன்னா விட மாட்டான் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க பொறுமையா பேசிட்டு இருக்காங்க. அப்படி நீங்க பொறுமையா பேசுனீங்கன்னா கண்டிப்பா அவன் இருக்கிற இடத்த நம்ம கண்டுபிடிச்சு பிடிச்சிடலாம் அப்படின்றப்ப டக்குனு வந்து பாத்தீங்கன்னா இப்ப திருப்பி முருகனுக்கு என்ன பண்றானா அந்த பையனுக்கு கால் பண்ணி எப்ப சுல்தான் என்னப்பா இந்த மாதிரி பண்ணிட்ட, உன்னையும் அந்த பொண்ணையும் பிரிக்கணும் அப்படின்றது எங்களோட எண்ணம் கிடையாதுப்பா, ஏன்பா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்றப்ப சரி நீங்க யாரு எப்பேற்பட்டவர் அப்படின்ற எல்லாமே எனக்கு தெரியும், உங்களால வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கோபமா பேச டக்குனு முருகன் என்ன பண்றானா கோபம் போடுறாரு. இப்ப அந்த சங்கர் அப்படின்ற அந்த பையன் என்ன சொல்றானா அவ கிடைக்க மாட்டால விட்டுருங்க நான் எப்படியாச்சும் போயிடுறேன் எங்கேயாச்சும் ஊந்து செத்து கூட போயிடுறான் அப்படின்றப்ப டக்குனு அவர் என்ன சொல்றானா இங்க பாரு எப்படியாச்சும் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பா அது என்னோட பொறுப்பு அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குனு மாப்பிள்ள என்ன சொல்றானா
எது அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கீங்களா? அப்ப எனக்கு பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றான். யோ என்ன நீ சம்பந்தமே இல்லாம பொண்ணு கேட்கறேன், நான் தான் அவ்வளவு சின்சியரா லவ் பண்றேன் அப்படின்ட்டு சங்கர் சொல்ல, இப்போ இங்க ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது டக்குனு அந்த மாப்பிள்ள சொல்றான், 30 வயசுடா, கஷ்டப்பட்டு துபாயில பொழைச்சு சம்பாரிச்சு இப்பதான் ஒரு அழகான பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகேன்னு சொல்லி வந்தான்னு சொல்லி பார்த்தா நீங்க அதுல தூக்கி மண்ணாளி போடுறீங்க, நல்லாவே இருக்க மாட்டீங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு வந்து பாத்திரம் முருகன் என்ன சொல்றாரு, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணா பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அந்த பொண்ணு எப்படி இருக்கா அவளை தேடி போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வண்டியில ஏறி கிளம்புறாங்க. இப்படி இருக்கும் போதுதான் ஹீரோ என்ன பண்றான், கௌரியை ஏன் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நமக்கு வந்து பாத்திரம் திருப்பி ஒரு பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. அன்னைக்கு நைட்டு வந்து பாத்திரம் கௌரிய வர சொல்லிட்டு ஹீரோவும் வந்து பாத்திரம் 2 வீலர்ல வந்துட்டு இருப்பாரு. அப்படி வந்துட்டு இருக்கும் போது வந்து பாத்திரம் ஒரு காதல் ஜோடி நட்ரோட்ல பிரச்சனையில மாட்டிட்டு இருப்பாங்க. அது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹீரோவோட ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட் இருக்காருன்னு சொன்னல, அவரு தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் லவ் பண்ண அந்த பொண்ணோட அப்பா கூட சண்டை போட்டுட்டு இருப்பாரு. அவருக்கு யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெஜினாவோட அப்பா தான். ஆமா, ரெஜினாவோட அக்காவை தான் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவோட ஃப்ரெண்ட் லவ் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோக்கு என்ன பண்றாரு, எதுக்கு சார் அவங்க 2 பேரும் லவ் பண்ணாங்கன்னா நீங்க சேர்த்து வச்சுட்டு போயிடுங்க, எதுக்கு இந்த மாதிரி பிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்றப்ப, ஒரு ஹிந்து பொண்ணு ஹிந்து பையனை தான் கல்யாணம் பண்ணணும், அதே மாதிரி ஒரு முஸ்லீம் பொண்ணு முஸ்லீம் பையனை தான் கல்யாணம் பண்ணணும், எங்க கலாச்சாரத்துக்குள்ள எதுக்குற நீ இந்த மாதிரி பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சண்டை போடும்போது அவருக்கு என்ன பண்றாருன்னா ஹீரோவோட ஃப்ரெண்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு குத்திடுறாரு, அதுல கீழே புழுந்துட்டாரு. இத பாத்துட்டு இருக்க முருகன் என்ன பண்றானா, என்ன தைரியத்துல நான் இருக்கும்போது என் ஃப்ரெண்ட கொலை பண்ண பாத்திருப்பேன்னு சொல்லிட்டு அதே கத்தி எடுத்து அவரையுமே குத்துறாரு. அதுல அந்த வாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா லைட்டா தான் அடிபட்டு இருக்கும், பட் அவர் ஃப்ரெண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அடிபட்டு சீரியஸா இருப்பாரு. இத பாத்துட்டு இருக்கிற அந்த லவர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவனே செத்துக்கு அடுத்து நான் எங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நட்ரோட்ல வேகமா வந்துட்டு இருக்க ஒரு லாடியில மாட்டி செத்து போயிடுவாங்க. அப்ப அந்த இடத்துக்கு அந்த போலீஸ்ல என்ன பண்ணுவாங்களா, இதெல்லாம் ஹீரோ தான் பண்ணான்னு சொல்லிட்டு ஹீரோவை புடிச்சிட்டு போயிருப்பாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோன் போட்ட போனே அவரால் எடுக்க முடியல, ஹீரோன் கிட்டயும் வந்து பாத்தீங்கன்னா அவரால் சேர முடியல. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அவங்க அப்பா என்ன பண்ணிருப்பாருன்னா டக்குன்னு அந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி வேற ஒரு பையன் கிட்ட கொடுத்திருப்பாரு. இப்ப அப்படியே கட் பண்ண ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட போறாங்க. பஸ் ஓட்டிக்கு இறங்கி அங்க இருக்கிற போலீஸ்கார கிட்ட ஒரு கால் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிமான்ட்டு அவருக்கு என்ன பண்றாரு, தன்னோட போனை குடுக்குறாரு. அப்படி கொடுத்துட்டு அந்த பொண்ணு போன் போடும்போது டக்குன்னு உள்ள இருக்கிற போலீஸ்காரன் என்ன பண்றானா, அந்த பொண்ணை புள்ள போற சொல்ல அப்படின்ட்டு சிக்னல் கொடுக்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா என் போனை கொடுக்க கூடாது, தெரியாம கொடுத்துட்டேன், உள்ள லேண்ட்லைன்ல இருக்கு, அதுல போய் நீ பேசிக்காம அப்படின்னு சொல்லிப்போம். டக்குனு என்ன பண்றாங்கன்னா புள்ள போறாங்க. உள்ள போனதுமே வந்து பாத்தீங்கன்னா டக்குனு அந்த பொண்ணை உள்ள வச்சு கதவு சாத்தும் போது ஹீரோன் கத்துறாங்க, கதவு திறந்துடுங்க கதவு திறந்துடுங்க அப்படின்ட்டு. அந்த போலீஸ்காரன் போன் பண்ணி சொல்லிருப்பான் போல இருக்கு, இந்த மாதிரி என் பொண்டாட்டி வந்தா புடிச்சு வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, அந்த இடத்துல ஒரு போன் எடுத்து ஹீரோக்கு கால் பண்றாங்க. அவருமே வந்து பாத்தீங்கன்னா சரி பாரா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த இடத்துக்கு போலீஸ்காரன் வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல இருந்த 2 போலீஸுமே வந்து பாத்தீங்கன்னா கட்டு போட்டு உட்காந்துருக்காங்க. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டான் போல இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோனுக்கு வீடியோ கால் பண்றாரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இனிமேட்டு உன் கூட பால மாட்டேன், உன் கூட பால்றதுக்கு எனக்கு சுத்தமா பிடிக்கல, ப்ளீஸ் என்ன விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அவர் என்ன பண்றாரு, நீ எங்க போனாலும் விட மாட்டான் அப்படின்றாரு. டக்குனு ஹீரோ போன புடிங்க என்ன சொல்றேன்னா, டேய் போனாலே என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க, இப்ப அவ கூட நான் இருக்கேன், என்ன பண்ண முடியுமோ பண்றா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவரு என்ன பண்றானா காலை கட் பண்றாரு. இப்ப ஹீரோக்கு என்ன பண்றானா அந்த பொண்ணு கிட்ட அவர் வந்து அன்னைக்கு ஏன் வர முடியல அப்படின்ற எல்லாத்தையுமே சொல்றாரு. அதை கேட்டதுமே ஹீரோனும் வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தெரியுது. இப்ப அப்படியே கட் பண்ணா ரெஜினா வந்து பாத்தீங்கன்னா கண்ணை மூச்சுட்டாங்க. கண்ணை மூச்சதும் பக்கத்துல சுல்தான் இருக்கத பார்த்துட்டு, டேய் என்னடா பண்ற அப்படின்றப்ப, நம்ம 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்ற மாதிரி அப்ப சொல்றான். டேய் நான் பொண்ணை லவ் பண்ணலடா, நான் சங்கரை தாண்டா லவ் பண்றேன் அப்படின்றப்ப, அதெல்லாம் தெரியாது வா நம்ம 2 பேரும் போலாம் அப்படின்ட்டு இவன் சொல்லும் போது டக்குனு ரெஜினா என்ன பண்றாங்கன்னா காரோட ஸ்டீரிங்க பிடிச்சு திருப்பும் போது அது கண்ட்ரோல் இல்லாம ஒரு இடத்துல போய் முட்டி நிக்குது. இப்ப அப்படியே கட் பண்ணா ஒரு முஸ்லீம் தலைவருக்கு என்ன பண்றாருன்னா, சுல்தானோட அப்பா தான் அவருக்கு என்ன பண்றானா ரெஜினாவோட அப்பாவை கூப்பிட்டு திட்டிட்டு இருக்காரு. உன் பொண்ணு லவ் பண்ணுது அப்படின்னா அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி நீ சேர்த்து வைக்க வேண்டியதானடா, எதுக்குடா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் தானே படிக்கிறா அப்படின்ற மாதிரியும் தான் பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வியாதி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது சுல்தானுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வியாதி இருக்கான், அவனுக்கு ஒரு பொண்ணு பையனை பிடிச்சு போச்சுன்னா அவங்க கூட ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பான். அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், சின்ன வயசுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு அப்படி ஒரு வியாதி இருக்கிறதாகவும் அதனால வந்து பாத்தீங்கன்னா அவன் கிட்ட எல்லாருமே நெருங்கி பழக மாட்டாங்க, பட் அவனுக்கு பிடிச்சு போச்சுன்னா அதுக்கு யாரா இருந்தாலுமே விட மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாரு. அப்படி பேசிட்டு இவர் என்ன பண்றானா, அவங்க கண்ணு மூச்சிருப்பா அவனை போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க போறாங்க. அங்க போனதுக்கு அடுத்து ஏன்டா இந்த மாதிரி பண்ண, இப்ப நார்மலா தானே இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, நார்மலா தான் இருக்கேன், நான் பீஷ்மரோட புக்கை படிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை ஏன்டா நீ படிச்ச அப்படின்றாரு. ஏன்னா ஒரு முஸ்லீம் ஆச்சா, அந்த கதை வந்து ஹிந்து சம்பந்தப்பட்டதுல அதை ஏன்டா நீ படிச்ச அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, நீ தானப்பா சொன்ன நல்லது எங்க இருந்தாலும் நீ படிக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு சொன்ன, அதனால தான் படிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி இப்போதைக்கு இந்த பொண்ணு மேல உனக்கு எந்த ஒரு கிரஷும் இல்ல, அந்த பொண்ணு விட்டுட்டு இல்ல அப்படின்றப்ப விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் டக்குனு இப்ப ரெஜினா பக்கம் வராரு. இங்க பாரு நீ காலேஜ் படிச்சிட்டு இருக்க பொண்ணு, இந்த வயசுல காதல் வருது அப்படின்றது வந்து பாத்தா நார்மல் தான், பட் அதுக்குன்னு சொல்லிட்டு உங்க அப்பா பேச்செல்லாம் மீறிட்டு இழுத்துட்டு எல்லாம் போடக்கூடாது. அதே மாதிரி உனக்கும் தான் உன் பொண்ணு லவ் பண்றானா அந்த பையன் எப்படிப்பட்ட பையனா இருந்தாலும் சேர்த்து வை, அதை விட்டுட்டு பிடிக்காத கல்யாணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணக்கூடாது. இங்க பாருமா நீ லவ் பண்றது கரெக்ட் தான், உனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு அப்படின்னா நீ காலேஜ் பிடிக்கிற வரைக்கும் அந்த பையனை வெயிட் பண்ண சொல்லு,
அதுக்கடுத்து உங்க அப்பா கல்யாணம் பண்ணி வைப்பான். அப்பயுமே உங்க அப்பா கல்யாணம் பண்ணி வைக்காம பிரச்சனை பண்ணனா என்கிட்ட வா, நான் வந்து கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரு வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாருமே அந்த இடத்த விட்டு போகும்போது இப்போ வந்து பாத்தீங்கன்னா சுல்தான் கிட்ட ஹீரோ வந்துட்டு அம்மா போன்ல என்ன கிண்டல் போன சொல்றா அப்படின்ட்டு கிண்டலா அவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே கட் பண்ண ஹீரோட வீடு. ஹீரோட வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல போலீஸ்காரன் வந்துட்டு கௌரிய வந்து பாத்தீங்கன்னா அடிக்கிறதுக்காக ஒரு சில பேரை கூட்டிட்டு வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறான். இதை கேள்விப்பட்டதுமே ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் போய் அடி வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து தன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடிபட்டு இருக்கதை பார்த்துட்டு அந்த போலீஸ்காரன் கூட வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்கிறான். கூட வந்து ஆட்களையுமே வந்து பாத்தீங்கன்னா அடின்னு அடிக்கிறான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹீரோன் கிட்ட போலீஸ்காரன் கேக்குறப்ப ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு, நீ வந்து என்ன பிடிக்காம பல வாட்டி அபியூஸ் பண்ண, அதெல்லாம் நான் பெரிய சொன்னா கண்டிப்பா உன்னோட வேலை போயிடும். ஆனா எனக்கு அதுல விருப்பம் கிடையாது. இதுல ஒரு லெட்டர்ல மட்டும் நீ கையெழுத்து போட்டுட்டீங்கன்னா நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அவன் உயிர் பயத்துல என்ன பண்றானா கையெழுத்து போட்டுட்டு அந்த இடத்தை விட்டு போயிட்டான். இனிமேட்டு முருகனும் கௌரியும் வந்து பாத்தீங்கன்னா சட்டப்படி புருஷன் பொண்டாட்டியா மாற போறாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காலேஜ்ல இப்ப ரெஜினா வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற எல்லாருக்கிட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நட்பாகவும் ஃப்ரெண்ட்ஸாவும் பழகிட்டு இருக்கிற மாதிரியும் இங்க எல்லாருமே ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற மாதிரியும் ஒரு ஹாப்பி எண்டிங்கா வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. சோ கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் சொல்லி நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோல பாக்குறேன். அது வரைக்குமே டாடா பை பை.